என்னது இது போகிற போக்க பார்த்தா கமருதீன் வந்து மேலே மேலேயே போயிட்டுருப்பார் போல இருக்கே. ஒரு பக்கம் என்ன தான் கமருதீன் வந்து பார்க்குறதுக்கு பூர்ணிமா மாதிரி இருக்கார் அப்படின்னு அவர் வந்து போட்டு எல்லாரும் கலாச்சிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவருக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கூடிக்கிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா முதல் வாரங்கள்லாம் லாஸ்ட் பொசிஷனில் இருந்த கமருதீன் அவருடைய ஆங்கரை என்னைக்கு அவர் கட்டுப்படுத்த ஆரம்பித்தாரோ அன்னிலிருந்து அப்படியே வளர்ந்து 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 இன்றைக்கி 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாரு அவருடைய பியோர் உழைப்பினால் மட்டுமே. ஸோ இந்த வாரத்துக்கான ஓட் அனாலிசிஸ் யார் யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, ஓட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரத்தில் நாமினேஷனில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ், கமருதீன், அப்புறமா திவ்யா, பார்வதி, பிரஜின், அரோரா, அமித், சாண்ட்ரா, கனி, வியானா மற்றும் ரம்யா அவர்கள். ஸோ 11 பேர் நாமினேஷனில் வந்து இருக்கிறாங்க. இதில் இந்த வாரத்தில் இன்னைக்கு டாப்பில் இருக்கிறது, இந்த வாரம் முழுக்க டாப்பில் இருக்கிறது வந்து விக்கல்ஸ் விக்ரமை மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் எனக்கு தான் பிடிக்கல. ஏன்னா அவர் மார்க் பண்ணுறாரு, அது வந்து சுத்தமாக எனக்கு விருப்பமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மாயாவுடைய நண்பர் வேறு, பயங்கரமான ஒரு பிஆர் ஒர்க் வந்து அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனாலேயும் அவர் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ இருந்தாலும் பிடிச்ச மக்கள் அவர் வந்து ஓட் பண்ணுறாங்க. அவர் எவ்வளோ வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,320 ஓட்டு இப்போ வரைக்கும் அவர் வந்து வாங்கியிருக்கார். ஸோ 2வது இடத்துல வந்து பார்வதி இருந்தாங்க. முதல் நாள் பார்வதி தான் இருந்தாங்க, அப்படியே கீழே இறங்கி போச்சு. இன்னும் இந்த லவ் கண்டென்ட்ன்ற கன்றாவி கண்டென்ட் அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்வதி வந்து ஃபைனல் வரைக்கும் கூட போகிறது கஷ்டம். ஸோ பார்வதி 2வது இடத்துல இருந்தாங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திவ்யா வந்தாங்க மேலே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகி கமருதீன் வந்து 2வது பொசிஷனில் இருக்கார். அவர் வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா 45,105. ஆனால் அங்கே சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசம். நான் இப்போது இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் இந்த சமயத்தில். ஸோ அவங்க வாங்கியிருக்கிற ஓட்டு 45,104, அவர் 45,105, 400ன்னு சொல்லிட்டேன்னா மன்னிச்சிடுங்க. ஸோ ஒரே ஒரு ஓட்டு மட்டும் தான் டிஃப்ரென்ஸில் இருக்கிறாங்க இவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்கி அது மட்டும் இல்லாமல் கமருதீனுடைய இந்த காதல் கண்டென்ட் மூலமாகவும் பார்வதிக்கு கொஞ்சம் அடி விழுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இறங்கி இப்போ வந்து 4th பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க வாங்கியிருக்கிற ஓட்டு 43,538. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் தான் அப்படி நேற்று வரைக்கும் பிரஜன் அவர்கள் தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி அமித் அவர்கள் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண அமித் அவர்களுக்கு ஓட்டை போட்டு எல்லாரும் வந்து மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ அமித் அவர்கள் பிரஜன் அவர்களை முந்தி மேலே போயிருக்காரு. அவர் வாங்கியிருக்கிறது 25,129 ஓட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அமித் கீழே பிரஜன் இருக்கார். அவர் வாங்கியிருக்கிறது 24,661. ஸோ 6வது இடத்துல பிரஜன் அவர்கள் இருக்காங்க. இது கண்டிப்பாக இன்னும் டைம் இருக்குது, ஃப்ளக்சுவேஷன் ஆகும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அரோரா அடுத்து பிரஜனுக்கு அடுத்து அரோராவோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்குது. ஆனால் இது ஃபினாலே வரைக்கும் போகிறதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அவங்க வாங்கியிருக்கிறது 23,984. நெக்ஸ்ட்டு சாண்ட்ரா அண்ட் பிரஜின் வந்த வாரங்களில் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அப்படியே போக கொஞ்சம் இதுவாகிடுச்சு, அப்படியே கீழே இறங்கிட்டாங்க. 23,512 ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கனி அவர்கள் வந்து இன்னமும் அந்த அன்பு கேங்குடைய சப்போர்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்களுக்கு வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஓட் போட்டிருக்காங்கன்னா 22,708. பெருசாக கனிக்கு வந்து ஆதரவோ சப்போர்ட்டோ இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா வியானாலாம் வந்து வீட்லேயே இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அது. சான்ஸுக்கு ஆசைப்பட்டு ஒரு கண்டென்ட்டை பண்ணி தான் பேரையே கெடுத்துக்கிச்சு பாருங்கள். அது அந்த பொண்ணை மட்டும் சேராது, மொத்த குடும்பத்தையுமே பாதிக்கும். அது வெளியில் போனால் தான் மேடமுக்கு தெரியும், ஓகேவா? ஆனால் அவங்க வாங்கியிருக்கிற ஓட்டு 21,290 வாட்டு. கடைசி பொசிஷனில் இருக்கிறது வந்து நம்மளுடைய ஆடல் பாடல் ரம்யா அவர்கள். அவங்க வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து 20,594 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ரம்யா வந்து போன வாரமே போக வேண்டியது, ஜஸ்ட் மிஸ் கெமியை வந்து அனுப்பிட்டாங்க. ரம்யாவுக்குமே வந்து அந்த டவுட் இருக்குது, நான் தான் போக நினச்சேன், எப்படி கெமி போனான்னு தெரில அப்படின்ட்டு.
இருந்தாலும் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நமக்கு சப்போர்ட் இருக்க போல், நம்ம ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடலாம், அப்படியே வந்து நம்ம கப்பு ஜெயிச்சலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த வாரம் அதுக்கு பால் ஊற்ற போகிறாங்க சேனல், அது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ரம்யா தான் வெளில போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ரம்யா இல்லாமல் இன்னொருத்தர் வெளில அனுப்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியானாவை சொல்லுவேன். வியானா தயவு செய்து வெளில போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, அவங்க வீட்டுக்கு நல்லது, அவ்வளோதான். நாட்டுக்கு எந்த நல்லதும் கிடையாது, வீட்டுக்கு நல்லது. ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான இன்னைக்கான ஓட்டிங் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாருக்கு நீங்கள் ஓட் பண்ணலான்னு இருக்கீங்க? உங்கள் ஓட்டு யாருக்கு? நான் இவருடைய ப்ளே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இவருக்கு தான் ஓட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யார் யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.